இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய மித்து இருக்குது. காய்ச்சலுக்கு வந்து ஆயுஷ் மெடிசின்ஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணாதனாலாம் கிடையவே கிடையாது. ஒரு மருந்து கொடுத்து 1/4 மணி நேரம் உட்கார வைப்போம். அவங்க 1/4 மணி எப்படி இருக்குன்னு வைப்போம். 1/4 மணி நேரத்தில் ரிசல்ட் கிடைக்கும். தேனோட விஷம் இவ்வளோ விலைக்கு போகுது, இத்தனை கோடிக்கு போகுதுன்னு சொல்கிறோம்ல. அப்போ விஷத்தை நம்ம செலுத்துறோம் கிடையாது, விஷத்தை மருந்து பண்ணி செலுத்துறோம். இந்த பேசிக் அறிவு நம்ம மக்களுக்கு ஏற்பட்டதுன்னா நிறைய நோய்கள் இருந்து நம்ம வெளியே வரலாம். இவன் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்துன்னா கூட இந்த மருந்து கொடுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அல்கிமி ஏர் நேயர்களுக்கு இனி உற்சாகமான வணக்கம். டாக்டர் டெஸ்க் பகுதியில் இணைஞ்சிருக்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதில் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, நேச்சுரோபதின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான இன்டெகிரேட்டட் மெடிசன்ஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மக்கிட்ட சரண்ஸ் மருத்துவமனையின் சேர்மன் சரண் அவர்கள் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆமாம், உங்கள் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி உங்களை பார்க்குறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்டெகிரேட்டட் மெடிசன்ஸ் இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த இன்டெகிரேட்டட் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்களேன். அதாவது பேசிக்காக நோய் அப்படிங்கிறது ஒரு வகையில் மட்டும் சரியாகாது. எல்லோரும் மருந்து கொடுத்தா மட்டும் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோய்க்கான காரணம் என்ன, நம்ம முதல்ல அதை தான் செய்யணும். அதாவது ரூட் காஸ் ஆஃப் தி ட்ரீட் எயில்மெண்ட். இப்போ நமக்கு ஒரு மூட்டு வலி வருதுன்னா எதனால் வருது? அது வந்து உணவு முறைகள்னால வருதா, ஒபிசிட்டினால் வருதா, வேறு ஏதாவது ஓவர் ஸ்ட்ரெயின் எடுக்கிறனால வருதா, நம்மளோட கால்சியம் விட்டமின் டிஃபிஷியன்சினால் வருதாங்கிறத பார்த்து அதுக்கு மருந்து கொடுக்கும்போது அந்த வலி முழுக்க சரியாயிடும். இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இதை தான் நம்ம முன்னிறுத்துகிறோம். இதில் மெயினாக இன்டகிரேட்டட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகளவில் வந்து இன்றைக்கி இன்டகிரேட்டட் பெருசாக பேசப்பட்டாலும் இன்டகிரேட்டடுக்கான பெரிய தளம் அப்படிங்கிறது இந்தியாவில் பர்டிகுலராக தமிழ்நாட்டை தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு மருத்துவம் ஒருங்கிணைஞ்ச ஒரு இடம் வந்து தமிழ்நாடு தான். பர்டிகுலர் இந்தியானே சொல்லலாம். ஏன் தமிழ்நாடுன்னு சொல்கிறேன்னா, சித்தா தமிழ்நாட்டுக்கே உரித்தான ஒரு இது. அதிலிருந்து பிரிஞ்சது தான் ஆயுர்வேதாவிலிருந்து எல்லாமே. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெப்த் மெடிசன்ஸ். ஏன்னா நிறையா ஹிடனாக இருக்குது. இது ஹெரிடிட்டியாக ஒருத்தர் ஃபேமிலிக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறனால நிறைய ஹிடன் அஜெண்டாக இருந்தால் கூட இந்த மருத்துவம் எத்தனை நோய் தான் வரும், வாழ்நாள் முழுக்க 4448 வியாதி தான் வரும், உலகம் தோன்றிருந்து மறையிற வரைக்கும். இது அத்தனைக்கும் மருந்து இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு மருத்துவம் இது. எங்கே மருந்து வேலை செய்யாது அப்படின்னு சொன்னால், பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைட்டல் ஃபோர்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும்போது, நோயோட தன்மை ரொம்ப சிவியராக இருக்கும்போது, ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது, எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் மைண்டு. நம்மளோட மைண்டு நெகட்டிவ் மைண்டாக இருந்ததுன்னா ஒரு மருந்து வேலை செய்யாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு மருந்து மேக்ஸிமம் வேலை செய்கிறதுக்கான தளம் இந்த சித்த மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா தெரப்பி, வர்மா, பல விஷயங்கள் உள்ள அடக்கிய ஒரு விஷயம். அந்த கிளாசிக்கல் மெடிசன்ஸ் நிறையா இருக்கிற ஒரு விஷயம். ஹோமியோபதி பார்த்திங்கன்னா மைண்டு கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தலைவலிக்குது, இவருக்கு தலைவலிக்குது, இவருக்கு தலைவலிக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு மருந்து கிடையாது. உங்களோட மைண்டு, உங்களோட எதுக்காக தலைவலிச்சுது, எங்கேருந்து எப்படி வருது, எங்கே ரேடியேட் ஆகுது, ஃப்ரீக்வெண்ட்டு. ஸோ ஒரு எயில்மெண்ட் எதனால் வருது அப்படின்னு, இப்போ உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எப்படி தலைவலிக்குது, வலது பக்கம் இருக்குதா, பின்னாடி இருந்து முன்னே வருதா, இதெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான மருந்துகள் தான் இருக்கும். சிலருக்கு வெறும் ஒரு மைண்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், அதனால் வரும். சிலருக்கு ஓவர் ஒர்க் இருக்கிறதுனால வரும், சிலர் தூங்காதனால வரும். இந்த மாதிரி பல ரீசன்ஸாக கண்டுபிடிச்சி அதுக்கு ரீசன்ஸுக்கான மருந்தை கொடுக்குற ஒரு மெத்தட் ஹோமியோபதி. அதில் முக்கியமான ஒரு விஷயம், மைண்டுக்கான மருந்துகள் ரொம்ப ஜாஸ்தி. ஹோமியோபதியோட பேஸே பார்த்திங்கன்னா மைண்ட், சோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோய் வந்து சோரால் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது சைக்கோட்டிக்காக மாறுது, அப்புறம் சிஃபிலிட்டிக்காக க்ரானிக் டிசீஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நேச்சுரோபதி, யோகிக் சயின்ஸுங்கிறது இந்தியாவுக்குன்னு மிகப்பெரிய விஷயம், யோகா. ஸோ அது நம்ம கற்றுக் கொடுக்குறோம். வர்மா, அதே மாதிரி தெரப்பீஸ் எல்லாமே, பஞ்சகர்மாலேருந்து தொக்கணம், அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், எல்லாமே. இப்போ இது எல்லாமே ஒரு விஷயத்துக்கு ஒருங்கிணைக்கும் போது தேவைப்படுற இடத்துல தேவையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒரு நோய் பல முறை தாக்குதலுக்கு உட்படும் போது ஒரு நோய் ஓடி போயிடும் இல்லையா? அதுதான் இதோட கான்செப்ட். இதுதான் இன்டெகிரேட்டட். சரி, இப்போ இன்டெகிரேட்டட் மெடிசன்ஸ்க்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன்? ஸ்கோப் அப்படிங்கிறது இல்லை. இது நம்ம வந்து நாங்கள் இதை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக இருந்தது. இன்றைக்கி இது நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால இதுக்கு நல்ல ஹோப்ஸுங்கிறதே இல்லை. இதை செஞ்சால் யார் செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகலாங்கிறது தான். பட் இது அத்தனை மருத்துவங்களும் தெரிஞ்ச
ஒரு நபர் அத்தனை டாக்டர், இப்போ எங்களுக்கு 40 டாக்டர்ஸ் இருக்காங்க, வேறு கைண்ட் ஆஃப் டாக்டர்ஸ். இவங்களை ஒருங்கிணைத்து நம்ம செய்யும்போது இதுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ இந்த நோய் ஏற்படுது அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா இன்டெகிரேட்டட் மெடிசன்ஸை ஏன் தேடி வரணும்? என்ன மாதிரி நோய்களுக்கு வந்து இன்டெகிரேட்டட் மெடிசன்ஸில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? எல்லாத்துக்குமே கொடுக்க முடியும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய மித்து இருக்குது. காய்ச்சலுக்கு வந்து காய்ச்சல், சின்ன சின்ன அக்யூட் வியாதிகளுக்கு வந்து ஆயுஷ் மெடிசன்ஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணாதனாலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ஒரு மருந்து கொடுத்துரு, காய்ச்சல் வந்தது, ஒரு மருந்து கொடுத்து 1/4 மணி நேரம் உட்கார வைப்போம். அவங்க 1/4 மணி எப்படி இருக்குன்னு வைப்போம். 1/4 மணி நேரத்தில் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நாங்கள் பெரிய பெரிய வியாதிகள் வந்தபோது கூட நாங்கள் பண்ண விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் நார்மலாக மருந்து கொடுத்தா ஒரு 1/2 மணி நேரத்தில் சரியாயிடும். தலைவலி சரியாகும், காய்ச்சல் வந்தால் சரியாகும். இப்போ டெங்கு, சிக்கன் குனியா, இப்போ ரீசெண்டாக வந்த கொரோனாலிருந்து எல்லா விஷயங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க கடைசியாக? நம்ம சிலவேம்புக்கு நிலவேம்பு கழனி குடிங்க, ஆர்சனிக் ஆல்பம் எடுத்துக்கோ, யூபட்டோரி பர்ஃபாலியேட்டம் எடுங்க, மெடோர், இப்படி தான் சில நோய் மருந்து சொன்னாங்க. கடைசி எங்கே வருது? ஸோ எல்லா நோய்களுக்குமே நீங்கள் வந்து ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமாக இருக்கட்டும், தலைவலி ஆகட்டும், ஸ்கின் இஷ்யூஸ் ஆகட்டும், வெரி ஃபாஸ்ட் ரெக்கவரி, அக்யூட் அண்ட் கிரானிக். இவன் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்துன்னா கூட இந்த மருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். பர்டிகுலராக கிரானிக் டிசீசஸ் எல்லாமே, இப்போ நீங்கள் ஒரு தைராய்டு, பிபி, சுகரு, ஆஸ்துமா, மூட்டு வலி, ஸ்கின் டிசீசஸ், நியூராலஜிக்கல் டிசீசஸ், சைக்காலஜிக்கல் டிசீசஸ் எதாக இருந்தாலுமே லைஃப் டைம் மெடிசன் தான். ஈவன் ஒரு டிப்ரெஷன் நீங்கள் போய் மருந்து எடுத்திங்கன்னா இது சப்போஸ் டு டேக் லைஃப் டைம், வழியே இல்லை. தலைவலிக்கு, மைக்ரைனுக்கு 20 வருஷமாக மருந்து எடுத்துக்கணும், நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் அப்படி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் ஆர் க்யூரபிள் வித்தவுட் சைடு எஃபெக்ட். அதான முக்கியம். இப்போ அவசர சிகிச்சையில் வராங்க சில பேஷண்ட்ஸ்லாம், திடீர்னு ஒரு அது நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், இந்த இடத்துல இன்டகிரேஷனுங்கிறது இட் இஸ் இன்க்ளூடட் வித் அலோபதி ஆல்சோ. இப்போ நம்ம ஒரு டயக்னோஸ்டிக்ஸ் பண்ணணும்னா அலோபதி தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். எங்கே எதை செய்யணுமோ அங்கே போகலாம். இப்போ ஆக்சிடென்ட்னா சப்போஸ் டு கோ அலோபதிக்கு தான், மாடர்ன் மெடிசன் தான் போய் ஆகணும். இல்லை, போஸ்ட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கிற விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் சிலருக்கு எனக்கு இந்த சர்ஜரி பிடிச்சதுக்கப்புறம் தலைவலி வருது, இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சில சிம்டம் வருது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக குணப்படுத்தலாம். அதே மாதிரி ஹீலிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேன்சருக்கு வந்து கீமோதெரப்பி எடுக்கிறோம், அந்த டைமில் ரொம்ப நம்மளுடைய இம்யூனிட்டி லெவல் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கான மருந்துகள் இதில் எடுக்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். இது தெரியலேங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். இப்போ இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது, இப்போ பொதுவாகவே இந்த மருந்து மாத்திரைகள் நம்ம உட்கொள்ளும் போது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. சித்தா, ஆயுர்வேதா இந்த மாதிரி மருந்துகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுக்கும்போது அதற்கான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவங்கிறது இதை நம்ம முன்னேறிப்படுத்துறது. ஃபஸ்ட்டு விஷயமே சைடு எஃபெக்ட் இல்லை, லைஃப் டைம் மெடிக்கேஷன் இல்லை. இது ரெண்டு தான் மேஜர். ஸோ இந்த சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக ஒருத்தர் கேட்கலாம், இப்போ நீங்கள் ஒரு டோஸ் எடுக்கிறதுல 10 டோஸ் எடுத்தால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 20 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகுமோ அதுதான் ஆகும். இதுதான் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. டோஸ் அண்ட் பொட்டன்சி என்ன கொடுக்கணுங்கிறக்கெல்லாம் டாக்டர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. பேசிக்காக சிலதெல்லாம் ஓவர் த கவுண்டரே கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் போய் நீங்கள் கல்லுக்கு மருந்து, ஒரு நல்லா நரம்பு ஸ்ட்ராங் ஆகணும்னா அமுக்கராஞ்சி வரணும், அஸ்வகந்தா, லேகியம், தசமூலாரிஷ்டம், அந்த முஸ்தாரிஷ்டம், இதெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் ஓவர் த கவுண்டர் யார் வேணால் போய் வாங்கலாம், வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷனே வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே அடாப்டஜெனிக்னா எந்த பக்க விளைவும் இல்லை, நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற கான்செப்டே இந்த மருத்துவத்தில் கிடையாது. சரி, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இப்போ வந்து இந்த மக்களுக்கு புரிதல் எந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கு? புரிதலே இல்லை நிறைய பேருக்கு. நம்ம இப்போ வந்து நிறைய பேருக்கு அது இன்றைக்கி வந்து ஒரு காமெடியாக ஒரு விஷயத்து கேட்பாங்க, ஏங்க இதில் மெட்டல் இருக்கா அப்படின்னு. அதாவது இங்கேருந்து பழனி மலைக்கு போய் நவபாஷான சிலையில் அபிஷேகம் பண்ண விஷயத்தை நம்ம ஆளுக்கு க்யூ நின்று வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ அது தெரியுது நவபாஷம். வாட் இஸ் நவபாஷானா 9 வகையான விஷத்தை அடக்கிய ஒரு விஷயம். அதை வந்து சாப்பிட்றோம், நம்ம உடம்பு ஹீல் ஆகுதுன்னு தெரியுது. அப்போ என்ன மீனிங்? நம்ம உடம்புல அயன் இருக்கா? அப்போ உங்கள் உடம்புல அயன் இருக்கா? இருக்கா? அயன் இருக்குல்ல, இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? உங்க உடனே மெட்டல் இருக்குன்னு அர்த்தமா? மெட்டல் இருக்கு. ஸோ இது என்ன ஸ்டேட்டில் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பேசிக் ஒரு சென்ஸ் நமக்கு இருந்தாவே. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் கேட்பாங்க, இதில் ஸ்டெராய்டு இருக்குன்னு ஒரு கிளப்பி விட்டுருவாங்க. ஆக்சுவலாக உண்மையாக இங்கே ப்ராமிஸ் பேஸில் தான் பண்ணுறோம். இது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இது கிளினிக்கல் எவிடன்ஸ் இருக்கா இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இட்ஸ் ஆல் ரெவலேஷன். நிறைய விஷயங்கள் ரெவலேஷன் மூலமாக தான் இது விஷயமே. இது இப்போ அகத்தியர்னு சொல்லலாம். அகத்தியர் நடந்து போனால் நடக்கும்போதே ஒவ்வொரு ஹெர்பல் சொல்லுமாமா, நான் இதுக்கு உதவுவேன், அகத்தே ஈயும்.
அந்த விஷயத்தை சொல்லுமாம் அவருக்கு, அந்த சென்சரி பர்செப்ஷன். அப்போ அதை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக நிறைய மருந்துகளை செஞ்சார் சொல்கிறார். ஸோ இது மாதிரி ரெவலேஷனுக்குள்ளே ஏற்பட்ட விஷயங்கள். இப்போ நம்ம மஞ்சள் சொல்கிறோம் சூப்பர், ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறோம், அதை உடனே எடுத்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு ஆளாகுது. எதுக்கு பண்ணுறாங்கன்னா டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே பேட்டர்ன் கிளைம் பண்ணிடுறாங்க, நாங்கள் தான் மஞ்சளுக்கு பேட்டர்ன். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த காலத்தில் நேனோ டெக்னாலஜியில் மருந்து செஞ்சவங்க சித்தர்கள் தான். ஸோ நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு விஷயங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. இங்கே வந்து சைடு எஃபெக்ட் இருக்கா, எனக்கு உணவே பிடிக்காத ஒரு கேள்வியே அந்த சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டான். ஏன்னா இத்தனை வருஷம் மருந்துக்கு இவ்வளோ சைடு பக்க விளைவுகள் வந்திருக்குது, வந்துதான் முன்னாடி உட்காருவாங்க. அப்போ வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே இந்த கேள்வி கேட்கும்போது அப்புறம் இந்த முன்னாடி யார்கிட்டயே கேட்டிங்களா, இல்லை கேட்கல, அப்போ எங்கே கேட்குறீங்க? ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்பர் அவேர்னஸ் கிடையாது. என்ன ரீசன்னா, நீங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இத்தனை கிட்னி சென்டர் இருந்ததா, இத்தனை மருத்துவமனைகள் இருந்ததா, இவ்வளோ நோயாளிகள் இருந்தாங்களா? இல்லை. ஸோ நோயாளி ஆக்கப்படுறாங்க, தொடர்ந்து நோயாளிகளாகவே இருக்கிறாங்க, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது தெரியுது. மறுபடியும் வந்து இங்கே கேட்கணும். அதே இப்போ ஒரு அல்சர் ஆகட்டும், தைராய்டு ஆகட்டும், பிபி ஆகட்டும், ஹார்ட் பிளாக் ஆகட்டும், நீங்கள் மருந்துகள் எடுத்து அதை சரி பண்ண முடியும். இதுதான் இந்த மருத்துவத்தினுடைய கான்செப்ட். மெட்டல் வச்சு பண்ணுறோன்னா மெட்டலை வந்து அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மெர்க்குரி இருக்குது, மெர்க்குரி அலோபதிலையும் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஹோமியோபதிலையும் யூஸ் பண்ணுறோம், இதுலேயும் யூஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் மெர்க்குரி அதில் சர்ச் பண்ணி மெர்க்குரி இருக்காது. அதுக்கு தான் இந்த சுத்தி முறை அப்படின்னு சொல்கிறது. அதை ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறாங்க, அதுதான் முக்கியம். அதே தான் இந்த நவபாஷாணம் செய்கிறதுலையும் இருக்குது. பழனிமலையில் போய் சாப்பிட்றோன்னா அந்த நவபாஷாணம் சிலையை எடுத்துட்டாங்க, நம்மளால் பின்னாடி ஃபுல்லாக சுரண்டிட்டாங்கன்னு சொல்லி அந்த சிலையை எடுத்து வேறு சிலை தான் வச்சேன். ஸோ ஏன் அப்படின்னா அதன் மூலமாக மருந்துகள் செய்ய முடியும், பக்க விளைவில்லாத மருந்துகள் செய்ய முடியும். இப்போ நிறைய வந்து ஹெர்பல் கிங்டம் இருக்கும், அனிமல் கிங்டம் இருக்கும், மெட்டல் கிங்டம் இருக்கும். இது ஒவ்வொன்றும் மருந்துகள் எடுப்பாங்க. பாய்சன் கிங்டம் இருக்கும், பாய்சனாஸாக இருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து மருந்து எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த பாய்சன் இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு. இப்போ தேவையோட விஷம் இவ்வளோ விலைக்கு போகுது, இத்தனை கோடிக்கு போகுதுன்னு சொல்கிறோம்ல, அப்போ விஷத்தை நம்ம செலுத்துகிறோம் கிடையாது, விஷத்தை மருந்து பண்ணி செலுத்துகிறோம். இந்த பேசிக் சென்ஸ் அறிவு நம்ம மக்களுக்கு ஏற்பட்டதுன்னா நிறைய நோய்கள் இருந்து நம்ம வெளியே வரலாம். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் பெருசாக போயிருக்கும்போது இன்னும் இத்தனை கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தா அது யாருக்கும் ஒரு 80% க்யூரபிளான கேசஸாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பர்பஸிவாக போய் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ வந்து இவ்வளோ நேரம் நிறையா விஷயங்கள் எங்களுக்காக அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருந்துகிட்ருக்கிறோம். பொதுவாக இந்த இன்டெகிரேட்டட் மெடிசன்ஸை மக்கள் தேடி வர்றதற்கு முக்கியமான காரணங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களுக்கு தீர்வுகள், எந்த மாதிரி நோய்களுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, உங்களை தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கான இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க. இப்போ ஒரு அல்சர் இருக்குது, ரொம்ப வருஷமாக அல்சர் இருக்குது, ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. ஒரு மாதம் டைம் கொடுத்து அந்த மருந்து எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு அவங்களோட அடையங்க அப்பா இவ்வளோ ரிசல்ட்டாக, இவ்வளோ நாள் இது நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்தோமா அப்படிங்கிற ஃபீல் எல்லாருமே இப்போ எங்கிட்ட வரும்போது ஐயோ எனக்கு இது முதலே தெரிஞ்சிருக்கலாம், அந்த வார்த்தை எல்லார் வாயிலையுமே வந்துடும். ஐயோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இப்படி இருக்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஸோ எந்த நோயாலும் காய்ச்சல்னால் புரோட்டோகால் எப்போவுமே போகிறோம், ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், இதே நினைக்காதீங்க. வேறு மருத்துவமும் இருக்குது, இன்ஜெக்ஷன் இல்லாத மருந்துகள், உடம்பு கெடுக்காத மருந்துகள் நிறைய இருக்குது. இதை தெரிஞ்சிட்டோம்னா நம்ம நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வர. எவ்வளோ பணம் வச்சுருந்தா நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் இந்த மருத்துவத்தின் மூலமாக கண்டிப்பாக அடைய முடியும். பக்க விளைவில் சேஃபு, குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம மருத்துவம் இருந்து மருந்து மட்டும் அல்ல, மருந்து, உணவு, பயிற்சி, மைண்டு எல்லாத்துக்கும் மேலே மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கும் நம்ம கவுன்சிலிங் தரோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நோய் முழுசாக விரட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. சிறப்புங்க. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகாக, தெளிவாக, பொறுமையாக, அருமையாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய அல்கீமே ஏர் நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.